Hello viewers, welcome back to Maggie's chemistry classes. இந்த பிரசன்டேஷனில் அட்சார்ப்ஷன் ஐசோதேர்ம் பற்றி டிஸ்கஷன் பண்ண இருக்கிறோம். அட்சார்ப்ஷன் ஐசோதேர்ம், ஐசோபார், அட்சார்ப்ஷன் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் ப்ரீவியஸ் வீடியோஸில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். முக்கியமாக 3 அட்சார்ப்ஷன் ஐசோதேர்ம் இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துக்கிட்டோம். ஃப்ரெண்ட்லிச், லாங்மியர் அண்டு பெட் அட்சார்ப்ஷன் ஐசோதேர்ம். லாஸ்ட் 2 வீடியோஸில் ஃப்ரெண்ட்லிச்சையும் லாங்மியரையும் டீட்டெயில்ஸாக அதோட ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்டிருந்த கொஸ்டின்ஸையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இன் திஸ் ப்ரெசன்டேஷன் we will discuss about BET adsorption isotherm. அதில் இருந்து டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின்ஸ் அதோட டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷனை பார்க்கலாம். Let us move into the topic in detail. So adsorption isotherm அப்படிங்கிறது the relation between the amount of the substance adsorbed at constant temperature, isotherm constant temperature, with the equilibrium pressure or the concentrations. Friendlich adsorption isotherm, லாங்மியர் அட்சார்ப்ஷன் ஐசோதேர்ம்ஸ் சில டிஸ்அட்வான்டேஜஸ் அங்கே ஃபேஸ் அவுட் பண்ணோம். ஃப்ரெண்ட்லிச்சில் பார்த்தீங்கன்னா இட் கேனாட் எக்ஸ்பிளைன் தி கைனடிக்ஸ் ஆஃப் தி அட்சார்ப்ஷன் ப்ராசஸ், அண்ட் லாங்மியர் அட்சார்ப்ஷன் extended this concept and explained the order of the adsorption process. However, it explains the monolayer adsorption and it is applicable to the chemi-adsorption, that is chemisorption. So this Langmuir adsorption isotherm is extended to the multi-layer adsorption process. Let's move into detail. First of all, it is an extension of Langmuir adsorption. And it explains the physical adsorption. Langmuir adsorption chemical adsorption explain பண்ணுச்சு. And it is for the multi-layer adsorption. அதாவது adsorption processல இது adsorbent. இதுல adsorbate என்ன பண்ணுது உங்களுக்கு adsorb ஆயிட்டு இருக்கு. ஸோ இது layer 1, layer 2, layer 3. ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக அது என்ன பண்ணியிருக்கோம், அட்சார்ப்ஷன் ஆகிட்டு இருக்கும். தி அட்சார்ப்ஷன் அக்கர்ஸ் ஆன் வெல் டிஃபைன்ட் அட்சார்ப்ஷன் சைட். ஒரு அட்சார்பண்ட் இருக்குன்னு சொன்னால் அதில் ஆக்டிவ் சென்டர் அப்படிங்கிற பார்ட் உண்டு. அந்த ஆக்டிவ் சென்டரில் தான் வெல் டிஃபைன்ட் அட்சார்ப்ஷன் சைட் இருக்கும். சில ஏரியாக்களில் அட்சார்ப்ஷன் சைட் இருக்காது. ஸோ அதான் அதோட கான்செப்ட். இப்போ இந்த ஏரியாவில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது மாதிரி தி அட்சார்ப்ஷன் அக்கர்ஸ் ஆன் வெல் டிஃபைன்ட் அட்சார்ப்ஷன் சைட், தட் இஸ் கால்டு active center. The energy of adsorption of first layer is constant. So இந்த energy of adsorption இந்த இடத்துல வருது இல்லையா, இதோட எனர்ஜி கான்ஸ்டண்டா நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இதான் அதிகமாக இருக்கும். The energy of adsorption of successive layer, that is EL. So successive layer இதோட அடுத்த லேயர் எல்லாம் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, that is EL. This EL is the liquefaction of the gases அப்படிங்கிற கான்செப்ட் எடுத்துக்கலாம். ஸோ பின்னால் எக்ஸ்பிளைன் பண்றோம். The uppermost layer is equilibrium with adsorbent molecules. So இந்த மாதிரி adsorbent மேலே adsorbate இப்படி போயிட்டு இருக்கும்போது upper layer, லாஸ்ட் இந்த ஒரு பர்டிகுலர் லேயர் கொண்டு வந்துடலாம். இந்த லேயரில் வரும்போது this is equilibrium with the uppermost layer is equilibrium with the vapors. ஸோ அப்போ என்னது உங்களுக்கு அட்மாஸ்பரிக் ப்ரெஷரோட இது இதாகுது. இந்த இடத்துல அது எதாவது கன்வெர்ட் ஆயிரும். The gas molecules are converted into the next state, that is into the liquid state. இல்லையா, அந்த ஸ்டேட்டுக்கு அது என்ன பண்ணுது, கன்வெர்ட் ஆயிரும். தி அப்பர்மோஸ்ட் லேயர் இஸ் ஈக்லிபிரியம் வித் அட்சார்பேட் மாலிகுல்ஸ். ஸோ இங்கே இருக்கக்கூடிய அட்சார்பேட் மாலிகுல் கூட அது என்ன பண்ணுது, ஈக்லிபிரியமாக இருக்குது அப்படிங்கிறது. தி சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ இதுக்கு ஒவ்வொரு சர்ஃபேஸ் ஏரியா இருக்குது. அது சர்ஃபேஸ் ஏரியா கால்குலேட் பண்ணதான் இதோட இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன். அந்த சர்ஃபேஸ் ஏரியாவுடைய ஒரு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஃபர்ஸ்ட் லேயர், இது ஃபர்ஸ்ட் லேயர்னு எடுத்துட்டிங்கன்னா இது செகண்ட் லேயர், இது தேர்ட் லேயர் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா தி சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி nth லேயர் டிபெண்ட்ஸ் அப்பான் த ப்ரீவியஸ் ஒன், தட் இஸ் θ n-1. ஸோ இதோட சர்ஃபேஸ் லேயர் ஏரியா, இதோட சர்ஃபேஸ் கவரேஜ் அதுக்கு முந்தின லேயரோட சர்ஃபேஸ் கவரேஜை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது கான்செப்ட். ஸோ இதெல்லாம் இந்த அசம்ஷன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணி இங்கே நமக்கு பெட் ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டெரிவேஷன் இஸ் எ வெரி லாங் ப்ராசஸ். ஸோ நேராக ஈக்குவேஷன் வந்துடுறேன். So P divided by V total, V0 minus P is equal to 1 divided by V mono C plus C minus 1 upon V mono C P by V0. என்னன்னு பார்க்கலாம்.
V total. ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய V total அப்படிங்கிறது தி டோட்டல் வால்யூம் ஆஃப் த கேஸ் அட்சார்ப்ட் அட் ப்ரெஷர். மொத்தமாக எவ்வளோ வால்யூம்ஸ் வந்து இங்கே என்ன பண்ணியிருக்கு, நமக்கு வந்து அட்சார்ப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறதா நமக்கு என்னது V total அட் பர்டிகுலர் ப்ரெஷர். இதில் இந்த P ப்ரெஷருங்கிறது வேரியபிள். நம்ம வேரியஸ் ப்ரெஷர் யூஸ் பண்ணி நம்ம அட்சார்ப்ஷன் ப்ராசஸை கொண்டு வரலாம். தென் P0 அப்படிங்கிறது இங்கே ஒன்று கொடுத்துருக்கு. ஓகே, V மோனோ அப்படிங்கிறது வால்யூம் ஆஃப் த கேஸ் அட்சார்ப்ட் இன் மோனோ லேயர். ஒரே ஒரு லேயரில் மட்டும் இருக்கும்போது இருக்கக்கூடிய வால்யூமாக தான் நம்ம என்ன பண்ணுறோம், V அட்சார்ப்ட் இன் மோனோ லேயர்னு சொல்கிறோம். வாட் இஸ் P0? தட் இஸ் அ சேச்சுரேஷன் ப்ரெஷர். அதாவது கம்ப்ளீட் அட்சார்ப்ஷன் ஆன பிறகு இந்த இடத்துல எவ்வளோ ப்ரெஷர் இருக்கோ அந்த ப்ரெஷரை தான் நம்ம என்ன சொல்கிறோம், P0ன்னு சொல்கிறோம். P அப்படிங்கிறது வேரியபிள், இந்த ப்ரெஷர் அப்படிங்கிறது வேரியபிள். நம்ம வேறு டிஃப்ரெண்ட் ப்ரெஷரில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அட்சார்ப்ஷன் ப்ராசஸ் பண்ண போகிறோம். பட் திஸ் P0 is equal to தி சேச்சுரேஷன் ப்ரெஷர். அது பர்டிகுலர் இதில் இன்னொரு இதில் வந்து என்ன இருக்குது, இதில் P ஓவர் ப்ரெஷர், எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரெஷர், V டோட்டல் வால்யூம் ஆஃப் த அட்சார்ப்ட் கேஸ், அண்ட் P0 இஸ் த சேச்சுரேட்டட் ப்ரெஷர். அந்த பர்டிகுலர் ப்ரெஷரோட டோட்டல் அட்சார்ப்ஷன் ப்ராசஸ் முடிஞ்சிருது. இந்த C வேல்யூ என்ன அப்படின்னு சொன்னா, C இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பொனென்ஷியல் ஆஃப் E1 மைனஸ் EL divided by RT. E1 அப்படிங்கிறது the energy of the absorption of the first layer and EL அப்படிங்கிறது the energy of the absorption of successive layer. successive layer இருக்கக்கூடிய எனர்ஜி இது வந்து கம்மியாக இருக்கும், E1 வந்து என்ன பண்ணிருக்கும், நமக்கு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ E எக்ஸ்பொனென்ஷியல் E1 மைனஸ் EL by RT, இந்த வேல்யூ தான் நம்ம C என்ன பண்ணுறது கொடுக்குறது. இதுக்கு இன்னொரு டெஃபினேஷன் எப்படி கொடுத்துடலாம், தி C is equal to டெல்டா H exponential delta H dissorption minus delta H vaporization by RT. அப்படியே என்ன பண்ணலாம், இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ டிசார்ப்ஷனுடைய இதுங்கிறது என்னது, அட்சார்ப்ஷன் ப்ராசஸ் நடந்தோடனே டிசார்ப்ஷன். இந்த C is constant value. C is the constant one and it is a temperature dependent. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, இங்கே பாருங்கள், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக C வந்து என்ன பண்ணுது, டிக்ரீஸ் ஆகுது. ஸோ சியோட இது அப்படிதான். ஸோ எனர்ஜி ஆஃப் த ஃபஸ்ட் லேயர் அட்சார்ப்ஷன், எனர்ஜி ஆஃப் அட்சார்ப்ஷன் ஃபஸ்ட்டு அண்ட் தி சக்ஸஸ்ஃபுல் லேயர், இதை நம்ம ரெண்டும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி RT போட்டிங்கன்னா C வேல்யூஸ் கிடச்சிரும். இதுதான் பெட் ஈக்குவேஷன். ஓகே, இதில் வந்து எப்படி சர்ஃபேஸ் கவரேஜ் கண்டுபிடிக்கிறது, சர்ஃபேஸ் கவரேஜ் கண்டுபிடிக்கிறது the theta is equal to C into X. C is a constant value and X அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்கோம், தட் இஸ் P by B0. இந்த வேல்யூஸை நம்ம என்ன பண்ணியிருக்கிறேன், X அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டா 1 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 1 பிளஸ் C மைனஸ் 1X அப்படிங்கிறது தான் சர்ஃபேஸ் கவரேஜ். ஓகே, ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு C இன்ட்டு எக்ஸ் அப்பான் 1 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 1 பிளஸ் C மைனஸ் 1X அப்படிங்கிற ஈக்குவேஷன் பெட் ஈக்குவேஷன். இது ரெண்டும் நம்ம, ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். இந்த கேஸில் பார்க்கலாம். இந்த கேஸில் P by P0 அப்படிங்கிறது என்னது, எக்ஸ். இந்த எக்ஸ் வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா, தட் இஸ் சேச்சுரேஷன் ப்ரெஷருக்கும் இது வந்து நம்ம அந்த அட்சார்ப்ஷன் ப்ராசஸ் கேரி அவுட் பண்ணக்கூடிய ப்ரெஷருக்கும் உள்ள ரேஷியோ அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த சேச்சுரேஷன் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருந்ததுன்னா என்ன ஆகும், இது ஒன்றை விட கம்மியாகும். ஸோ இது ரொம்ப கம்மியாக இருந்தால், சேச்சுரேஷன் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருந்ததுன்னா, தட் இஸ் P0 இஸ் வெரி லார்ஜ் இன் குவான்டிட்டி. then what happens, the X value is very very low. So X வந்து லோவாக இருக்கிறதுனால this term, that is 1 minus X into 1 plus C minus, இந்த terms நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நெக்லெக்ட் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது நமக்கு theta is equal to C into X கிடச்சிரும். ஸோ இட் இஸ் அட்சார்ப்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷர் அப்படிங்கிற கான்செப்ட் கொண்டு வந்துச்சு. ஸோ வாட் இஸ் X? X is P by P0. ஸோ அட்சார்ப்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷர் அப்படிங்கிற கான்செப்ட் கன்ஃபார்ம் ஆகுது. அண்ட் டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ், டெம்பரேச்சருக்கும் சிக்கு என்ன ரிலேஷன் சொல்லியிருக்கிறோம், தட் இஸ் C is equal to எக்ஸ்பொனென்ஷியல் ஆஃப் E1 மைனஸ் EL by RT. ஸோ இது வந்து டெம்பரேச்சருக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா C வந்து என்ன ஆகும், நமக்கு டிக்ரீஸ் ஆகும். C டிக்ரீஸ் ஆச்சுன்னா தீட்டா வேல்யூஸ் என்ன ஆகும், அதுவும் டிக்ரீஸ் ஆகும். ஸோ டெம்பரேச்சர் அண்ட் அட்சார்ப்ஷன் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். கிளியர்? ஸோ இதெல்லாம் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் அட்சார்ப்ஷனில் preliminary ideas. ஸோ அது எல்லாமே பெட் அட்சார்ப்ஷன் ஐசோதர்ம் வந்து என்ன பண்ண நமக்கு ப்ரூஃப் பண்ணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் பெட் ஈக்குவேஷன் அண்ட் திஸ் இஸ் ஃபார்முலா யூஸ் டு ஃபைண்ட் அவுட் தி calculate the surface coverage.
TRB PG 2017 கேட்ட ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். In the case of PET adsorption isotherm, the P by V0 minus P is plotted against P by V0. The slope and intercept are the straight line respectively. Slope intercept and get. So this is the PET adsorption isotherm. This is in the form of linear equation. இப்போ இதுக்கு ஒரு graph. So this is y is equal to mx, this is c. So y-axis we plot P by V total P0 saturated pressure by the experimental pressure. So இது வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், y-axis எடுத்திருக்கிறோம். In x-axis the ratio of the pressure and saturated pressure. இது என்ன பண்றோம், x-axis எடுத்திருக்கோம். கண்டிப்பா நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு straight line. அதில் இருக்கக்கூடிய ஸ்லோப் tan theta வேல்யூ வந்து ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு c minus 1 upon v மோனோலேயர் இன்ட்டு c. ஸோ இந்த வேல்யூஸ் என்ன பண்ணும் கிடைக்கும். ஸோ ஸ்லோப்பில் கிடைக்கிறது c minus 1 divided by vmc. இங்கே இருக்கிறது இதுதான். ஓகே, ஸ்லோப். அண்ட் இது இன்டர்செப்ட். இன்டர்செப்ட் வேல்யூ நமக்கு கிடைக்கிறது 1 by v mono into c. ஸோ இது வந்து இன்டர்செப்டில் கிடைக்கக்கூடியது. ஸோ ஒரு ஆன்சர் இஸ் சி. ஸோ இந்த ஈக்குவேஷன் நமக்கு தெரிஞ்சிருந்தால் தான் இந்த கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன் நம்ம என்ன பண்ண முடியும், கொடுக்க முடியும். ஸோ திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் தி பெட் அட்சார்ப்ஷன் ஐசோதர்ம். இந்த கான்செப்டில் நம்ம அடிஷனல் நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து வி மோனோ லேயர் கண்டுபிடிக்கிறதுக்கு வி மோனோ லேயர் வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம். சில கேஸில் இப்போ இந்த இதில் ப்ராப்ளம்ஸில் ஸ்லோப் அண்ட் இன்டர்செப்ட் கேட்டாச்சு. அடுத்த கேஸுக்கு போனீங்கன்னா the V mono is equal to 1 by slope plus intercept. இதனை எடுத்துக்கலாம். நீங்கள் V mono என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். C கண்டுபிடிக்கணும். That is the constant value C. That is exponential of C is equal to exponential of E1 minus EL upon RT. இந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும்னா சி தேவை. ஸோ சி கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா, தட் இஸ் 1 + ஸ்லோப் பை இன்டர்செப்ட். ஸோ இதோட கார்லேஷன் தான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இதை எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிடலாம், சி கண்டுபிடிக்கிறது மோனோலேயர் கண்டுபிடிக்கணும்னா இந்த மாதிரி கண்டுக்கலாம். ஸோ பேசிக்கலாக நமக்கு இந்த ஈக்குவேஷன் தெரிஞ்சிருக்கணும், கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன் போட தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சிருந்தால் ஸ்லோப் இன்டர்செப்ட் நம்ம என்ன பண்ண முடியும், ஈஸியாக கார்லேட் பண்ண முடியும். ஸோ இன் திஸ் கொஸ்டின் திஸ் இஸ் ஆன்சர் சி. நெக்ஸ்ட் ஒன், TRB Polytechnic 2017 get a question. So direct question, that is Brunner, Emmett and Teller, that is PET derived the physical adsorption during resulting the formation of multimolecular layer which is given by. So PET adsorption isotherm என்னன்னு கேட்டிருக்காங்க. So it is the ratio of P and V total. அது ஞாபகம் வச்சுடுங்க எப்பவுமே. P atmosphere, the experimental pressure and V total. ஸோ இது ரெண்டுக்குள்ள வரக்கூடிய ரிலேஷன். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த 3 காம்பினேஷன் அவுட் ஆகும். ஸோ இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம். அண்ட் இது சேச்சுரேஷன் ப்ரெஷர் அண்ட் பி. ஸோ இந்த வேல்யூஸை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். ஓகே, வால்யூம் ஆஃப் த டோட்டல் அண்ட் வால்யூம் ஆஃப் த மோனோ எல்லாமே டினாமினேட்டர் கேஸில் தான் வரும். ஸோ அதனால் அது மாதிரி வரக்கூடிய ரியாக்ஷன்ஸ் வந்து இதுதான். ஸோ டைரக்ட் கொஸ்டின் பி பை வி டோட்டல் 1 by V mono C C minus 1. ஸோ இது வந்து டைரெக்டாக நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். The absorption of nitrogen on titanium oxide was carried out up to 300 Kelvin. A plot of P versus V total, P0 minus P versus P by V0 gives a straight line with an intercept value 4.0 into 10 power minus 6 millimeter inverse 3. And the slope is 1.0 into 10 power minus 3 millimeter inverse 3. The volume corresponding to the monolayer coverage. So, problem நமக்கு வந்து இது பெட்ரி ஈக்குவேஷன் அப்படிங்கிறது நமக்கு வந்து known. நமக்கு கேட்டிருக்கிறது வி மோனோ அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்கு. ஸோ ஓகே, கிராஃப் ஃபார்மேட் நமக்கு தெரியணும். பேசிக்காக நமக்கு வரக்கூடிய ஈக்குவேஷன்ஸை ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ எப்பவுமே ப்ரெஷர் வி டோட்டல் P0 T இதை வச்சுருக்கோம் சொல்லுவேன். எப்பவுமே உங்களுக்கு வந்து டினாமினேட்டில் இருக்கிறது வந்து வி மோனோ அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கணும். அண்டு P by P0. ஸோ இந்த வேல்யூ ஓகே. ஸோ V mono into C இந்த கேஸில் இங்கே 1. அடுத்த கேஸில்
C minus 1 இங்கே வரக்கூடியது வந்து V mono. ஸோ இதுதான் அதோட ஈக்குவேஷன் ஃபார்மேட். இந்த இடத்துல ப்ளஸ். ஸோ கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் P divided by V total into P0 minus P. இங்கே வரக்கூடியது P upon P0 straight line. This slope tan theta is equal to C minus 1 upon V mono. Intercept is divided by is equal to 1 upon V mono into C. Okay. இதில் நம்ம கேட்டிருக்கிறது V mono கேட்டிருக்கோம். V monoக்கு வந்து நான் ஏற்கனவே ஒரு ஃபார்முலா கொடுத்துருந்தோம். V mono is equal to 1 upon slope plus intercept. So this is equal to 1 by slope value is 4 into 10 power minus 6 millimeter inverse 3 plus intercept 1.0 into 10 power minus 3 millimeter inverse 3. Okay, so this is equal to 1 divided by common இருக்கிறது வந்து 10 power minus 3. So 10 power minus 3 இங்கே என்ன எடுத்துக்கலாம் 4.0 into 10 power minus 3 plus 1 இங்கே எழுதுறேன். This is equal to 1 divided by so எல்லாருடைய யூனிட் வந்து என்னது millimeter inverse 3. So காமனா millimeter inverse 3. இங்கே 1 upon 4 points into 10 power minus 3. So 10 power minus 3 எடுத்துக்கிட்டோம். இந்த குவான்டிட்டி வந்து 1.004 millimeter inverse 3. This is equal to 10 power 3 divided by 1.004 இது millimeter cube. So approximator இது 1 something இருக்கு. So this is 1000. 1.004 millimeter cube. So 785 there are possibilities. This is the answer. Okay. So V mono கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்லோப்பையும் இன்டர்செப்டையும் ரெசிப்ரோகேட் பண்ணிவிடுங்க. அண்ட் C கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருந்தோம். C is equal to 1 plus the slope divided by intercept. Next one, application of the PET equation. It is used to calculate the cross-section area of the gas molecule. The total number of molecules in the V mono மட்டும் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். V monoவில் எவ்வளோ மாலிகுல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத எடுத்துட்டிங்கன்னா 22,400 centimeter cube. ஸோ STP ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷரில் வால்யூம் வந்து இந்த வால்யூம் அதில் இருக்கக்கூடியது அவாகேட்ரோ நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ். தேர்ஃபோர் V monoவில் எவ்வளோ மாலிகுல்ஸ் இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இன் V mono you can find out that. Okay. And density rho is equal to mass by volume of the single molecule. Mass by volume. So number of molecules நமக்கு இருக்கு. Volume of the single molecules. So volume of the single molecule is equal to mass by rho into n. இது கொண்டு வந்துடலாமா? Okay. So இங்கே வந்து வால்யூம்க்கு என்ன ஃபார்முலா 4/3 pi r cube. So it is equal to mass by rho into n. So r cube is equal to mass into 3 by rho n into 4 by r is equal to 1 by cubic root and a is equal to pi r squared. So அதனால இந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம என்ன பண்ணலாம் கண்டுபிடிச்சலாம். ஜஸ்ட் பேசிக் லெவல் மேத்தமெட்டிக் கால்குலேஷன் அண்ட் பேசிக் கெமிஸ்ட்ரி ஐடியா. ஸோ இதில் இருந்து வால்யூம் ஆஃப் தி V mono கண்டுபிடிச்சா நம்ம கிராஸ் செக்ஷன் ஏரியா என்ன பண்ண முடியும் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதான் PET equationோட அப்ளிகேஷன். ஸோ ஓவரால் கன்க்ளூஷன் ஆஃப் திஸ் ப்ரெசன்டேஷன் இஸ் the PET equation is for the multi-layer adsorption, physical adsorption, and PET equation is nothing. Graphical representation பார்த்தோம். இதில் Cங்கிற வேல்யூ எப்படிங்கிறது definition is equal to E1 minus EL upon RT. அப்படி இல்லைன்னா is equal to delta H desorption minus delta H vaporization by RT.
அது C வேல்யூ. அண்ட் நமக்கு வந்து லீனியர் ஈக்குவேஷன் அதில் இருக்கக்கூடிய ஸ்லோப் வேல்யூ திஸ் இஸ் ஈக்குவல் டு C minus 1 Vm and intercept is equal to 1 by Vm into C, and to calculate Vm is equal to 1 upon slope plus intercept, and to calculate the C value this is equal to 1 plus slope divided by intercept. So these are the basic of the BET equation you have to keep in mind for the examination point of view. Okay viewers, this is the end of the presentation. I hope that it is useful to you. Thank you for watching this presentation.